லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இடையேயான வார்த்தை போர் குறித்து அதிமுக தரப்பில் என்ன கூறப்படுகிறது என்ற விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். இனி நீங்க தொடரலாம். அதிமுகவுடைய இலக்கிய அணி செயலாளரும் செய்தி தொடர்பு செயலாளரும் வைகை செல்வன் நம்மிடம் இருக்காங்க. அவனுக்கு கேட்கலாம். சார், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான ஒரு வார்த்தைகளை வைத்து நம்பிக்கை துரோகி என்பன போன்ற வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. அதிமுக எப்படி பாக்குது? அண்ணாமலை ஒரு பதட்டத்தில் பேசுகிறார். பதட்டம் முற்றிவிட்டால் பைத்தியம் பிடித்து விடும் என்று சொல்வார்கள். அதை போல வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார். கிராமத்திலே சொல்வார்கள் அல்லவா, வெந்ததை தின்றுவிட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார்கள் என்று. அதை போலத்தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சும் அப்படி அமைந்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய மாபெரும் இயக்கம். 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம் இன்று எதிர்க்கட்சி என்கிற ஒரு பிரதான அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே இணைந்து இசைந்து ஏணியாக தோணியாக தினந்தோறும் களப்பணியாற்றி வருகிற இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இதனுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருந்து வருகிறார்கள். சகித்துக் கொள்ள முடியாமல், பொறுத்துக் கொள்ள முடியாமல், எங்கே நம்மோடு கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லையே என்கிற அதிருப்தியிலும் ஆதங்கத்திலும், கூட்டணி வைத்திருந்தால் அவர் வெற்றி பெற்று அண்ணாமலை கேபினெட் அமைச்சராக வந்திருக்கலாமே என்கிற ஆதங்கத்திலும், அது ஒரு பெரிய வெறுப்பிலும் இது போன்ற கருத்துக்களை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார். தவறான கருத்து. அவர் பதட்டத்தை தனித்துக் கொள்ள வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்தால்தான் அவருக்கு வாழ்க்கை என்கிற நிலையில்தான் அவர் இப்போது இருக்கிறார் என்பதை போல சொல்றதுல ஒரு நியாயம் இருப்பதா தெரியுது. ஆனா பல தோல்விகளை சந்திச்சிருக்காரு. சுயநல லாபத்திற்காக கட்சி தலைமை சரியில்லை, இது போன்ற விஷயங்களை சொல்றாரு. ஏன்னா ஈரோடு பை எலெக்ஷன்ல நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்க. ஆனா இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் சொல்ற கருத்து. எங்களுடைய நேரடி எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். ஈரோடு கிழக்கில் என்ன நடந்தது? கொலுசு முதல் அனைத்து பொருட்களும் உபகரித்தார்கள், அங்கு வழங்கினார்கள். அங்கு தேர்தலில் பல்வேறு விஷயங்கள் நடந்தது, அத்துமீறல் நடந்தது. இப்படிப்பட்ட நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய போதிய வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இருந்த நிலையிலும் கூட இதே நிலைதான் விக்கிரவாண்டியிலும் தொடரும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய கருத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது. ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த போது கூட இதுபோன்று பல்வேறு இடைத்தேர்தல்களில் புறக்கணித்திருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க. ஆனா இதே நிலைமை தான் 2026 இருக்குன்னு அண்ணாமலை சொல்றாரு. இல்ல, அதான் 2026 பொதுத் தேர்தல் என்பது வேறு, இடைத்தேர்தல் என்பது வேறு. இரண்டுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கான ஒரு வியூகத்தை அமைத்து அதற்குரிய களப்படியை நாங்கள் ஆட்சி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த மாதிரியான விமர்சனம், அதாவது மோடியுடைய முதுகலை குத்திட்டாரு. ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு என்டிஏ மீட்டிங்ல இருந்தாரு, ஆனா அதுக்கு பிறகு முதுகில் குத்தி விட்டார் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தினார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலில் நிரந்தர எதிரியும் யாரும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் யாரும் இல்லை. ஆக கூட்டணி தான் வைத்திருந்தோம். நாங்கள் பாஜகவினுடைய இன்னொரு அங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. பாஜகவோடு கூட்டணியில் பயணிக்க வேண்டாம் என்கிற கருத்து ஒருமித்த கருத்தாக அனைத்து நிர்வாகிகளும் எழுப்பினார். அது தலைமை கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்தை வைத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் பாஜகவோடு கூட்டணியிலிருந்து விலகி வந்தோம். இதற்காக முதுகில் குத்தி விட்டார் என்பது அநாகரிகமான பேச்சு. வேலுமணி அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஒரு சில இடங்கள் ஜெயிச்சிருப்போம், அதாவது ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருந்தா. இப்ப அது மாதிரி ஒரு சூழல் இருந்தபோது திருப்பி இது போன்ற பேச்சுகள் மீண்டும் அலைன்ஸ் இல்ல அப்படின்றத நோக்கி போயிட்டு இருக்கோம். இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது. தேர்தலில் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புதிய தமிழகம், எஸ்டிபி போன்ற கட்சிகளோடு இணைந்து தேர்தல் கூட்டணி வைத்து பயணித்தோம். ஆனால் வெற்றி வாய்ப்பு என்பது வெற்றியோ தோல்வியோ ஒவ்வொரு தேர்தலிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுதான். அப்படிப்பட்ட நிலையில பாஜகவோடு இணைந்திருந்தால் இப்படி வெற்றி பெற்றிருக்கலாமே என்ற எண்ணம் தவறான கருத்து. பல்வேறு விஷயங்கள் தற்போது விழுப்புரத்தில் பேசியிருக்கூடிய அண்ணாமலைக்கு அதிமுக உடனடியாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. பிரியா, அண்ணாமலையோட குற்றச்சாட்டுக்கு அதிமுகவோட பதில் என்ன அப்படிங்கறத குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்